வணக்கம் தோழர். தமிழ்நாட்டுல கடந்த 27ஆம் தேதி திருத்தணியில நடந்த அந்த ரயில் சம்பவம் ரொம்ப பரபரப்பா பேசிட்டு இருக்கு. இந்த சம்பவத்திற்கான காரணம் என்ன அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அனைவருக்கும் வணக்கம். எனக்கு அந்த வீடியோவ பார்க்கவே முடியல. ஏன்னா, அவ்வளவு கொடூரமாக மனிதாபிமானமே இல்லாமல் அதுவும் 4 சிறுவர்கள். அவர்களை குறித்து படிக்கும்போது வெறும் 17 வயது என்று சொல்கிறார்கள். 17 வயது சிறுவர்களிடத்தில் இவ்வளவு பெரிய வக்கிரமான, மனிதாபிமானமற்ற வகையில் அவருடைய மனப்போக்கு இருக்கிறது என்று சொன்னால், நாம் எங்கே இருக்கிறோம் என்பதை நினைத்தாலே கொஞ்சம் அச்சம் வந்தது அந்த வீடியோவை பார்த்தபோது. காரணம், இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில ரீல்ஸ் மோகம் மற்றும் ஒரு தன்னை புகழ்ந்து எல்லா மக்களும் பேச வேண்டும் என்கின்ற அந்த மனப்போங்கு வந்ததனுடைய விளைவு, நாம் செய்கின்ற செயல் சரியா தப்பா என்பதை எல்லாம் பார்த்து ஆராய வேண்டிய கட்டத்திலே இல்லாத நிலைக்கு அவர்கள் தள்ளிவிட்டார். இதனால வந்த விளைவுதான் அந்த வீடியோவாக நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அந்த 4 சிறுவர்களுமே பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒன்று மது போதைக்கு அடிமையாகி இருக்கிறார்கள். இன்னொன்று அவங்களுடைய ஆடை கலாச்சாரத்தையும் அவங்களுடைய சிகை அலங்காரத்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா, பார்த்த உடனே சொல்லிடலாம், இவன் ஒரு கெட்ட பையன்ப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரியாக சொல்லிடலாம். அந்த மாதிரியாக இருப்பவர்கள். இவங்க ரயில்ல பயணிக்கிறாங்க. அப்படி பயணிக்கின்ற சமயத்திலேயே பெரிய அருவாள் வைத்திருக்கிறார்கள், பட்டா கத்தி வைத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் வைத்துக்கொண்டு எப்படி முதலிலே அவர்கள் ரயில் நிலையத்துக்கே முதல்ல வர முடிஞ்சது? ரயில் நிலையங்கள் எல்லாம் இவ்வளவுதான் மக்களுக்கான பாதுகாப்பா? அவ்வளவு பெரிய பட்டாக்கத்திக்கும் இந்த சிறுவனுக்கும் முதல்ல என்ன சம்பந்தம் இருக்கு? என்பது போன்ற நிறைய கேள்விகள் என்னுடைய மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது. அதுவும் அந்த நிகழ்வுகளை பார்க்கும்போது அதுல பையன் ஒவ்வொருத்தனும் சில வாசகங்கள் சொல்லி சொல்லி ஒருத்தன் வெட்டுறான், ஒருத்தன் குத்துறான், ஒருத்தன் தலையிலேயே அந்த பட்டாக்கத்தியால அடிக்கிறான், இன்னொருத்தன் அருவாளை வச்சிருக்கிறவன் மண்டையில சேர்ந்து வெட்டுகிறான். இவையெல்லாம் ஒரு வன்முறை கலந்த துணியிலே இருக்கிறது. இந்த அளவுக்கு மனநிலை ஏன் போயிருக்கு? எங்க இவங்க பெற்றோர்கள்? இந்த பெற்றோர்கள் எப்படி இவங்களை வளர்த்திருக்காங்க? ஏன் இவங்களை அவங்க பார்க்கவே இல்ல? என் பையன் இப்படி வளர்ந்துட்டு வர்றானே, என்ன காரணம் என்பது எல்லாமே அவங்க யோசிக்கவே இல்லை என்பது குறித்த அந்த சிந்தனை தான் எனக்கு போய்கிட்டே இருந்தது. ஏன்னா, நாளை நாம எந்த நம்பிக்கையில ரயில்வே ஸ்டேஷனோ, பஸ் ஸ்டாண்டோ, மக்கள் கூடும் இடங்களில் நாம எப்படி நடக்கிறது? நம்மளுடைய குழந்தைகளை, முதியவர்களை எல்லாம் எப்படி அழைத்து கொண்டு போவது? மிக அதிகமான கஞ்சா போதையிலே என்ன செய்கிறோம் என்றே தெரியாத அளவிற்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்களே, இது மிகப்பெரிய ஒரு மோசமான செய்தி. இது போன்ற நிகழ்வுகள் நடக்கவே கூடாது. நடக்காமல் இருப்பதற்கு எதெல்லாம் தகுந்த நடவடிக்கையாக, கடினமான நடவடிக்கையாக இருக்க வேண்டுமோ அவையெல்லாம் எடுக்க வேண்டும் என்பதை என்னுடைய இந்த முதல் கட்டமாக சொல்லிக் கொள்கிறேன். ஒரு ஊடக செயலாளரா நீங்க எப்படி இந்த பிரச்சனையை பாக்குறீங்க? பொதுவாகவே இது ஒரு பெரிய சமூக தீமை. இது தீமைனா சாதாரணமான தீமை இல்ல, இது மனித உயிர்களோடு விளையாடுகின்ற தீமை. இது அவ்வளவு பெரிய மிக படுபாதகமான இந்த தீமையை அது யாரு செய்தாலும் தவறுதான். அந்த தவறை உடனடியாக களைய வேண்டும். இல்லை என்று சொன்னால் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரியாக நம்ம அடுத்த சந்ததிகள்லாம் நிம்மதியாக வாழவே முடியாத சூழ்நிலை வந்துவிடும். ஆகவே இதற்கு எதிராக சட்டப்படியான அனைத்து நடவடிக்கைகளையும் அவர்கள் மீது எடுக்க வேண்டும் என்பதுதான் நம் நிலைப்பாடு. ஆனா இப்ப நம்ம பார்க்கும்போது இந்த 4 பேரும் ஒரு இளைய தலைமுறையை சார்ந்தவங்க. இந்த இளைய தலைமுறைகள் வன்மமான அவங்க உள்ளத்துல வர்றதுக்கான காரணமா என்ன நீங்க பாக்குறீங்க? எதனால அவர்கள் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க? முதலிலே அவர்கள் குடும்பத்திலே வளர்ந்து வருகின்ற விதம், குடும்பத்தினுடைய பெற்றோர்கள் அவர்களை எப்படி வளர்த்துகிறார்கள். பல இடங்கள்ல பார்க்கிறோம், அப்பா அம்மா மிக நன்றாகத்தான் வளர்த்துவார்கள். இவர்கள் கெட்ட நண்பர்களோடு சேர்ந்தால் கெட்ட சவகாசங்கள் மட்டுமே இவர்களுக்கு வரும். அப்படி இருக்கின்ற சமயத்தில் தாய் தகப்பனை மதிக்காமல், அவர்களுடைய எந்த சொல்லையும் அவர்கள் கேட்காமல் தரிகட்டு திரிகின்ற கூட்டமாக வளருவது ஒரு புறம். அப்படியே இருந்தாலும் சில பெற்றோர்கள் அந்த மாதிரியான பையன்களை கண்டிச்சு வளர்க்க முடியும். இவ்வளவு பெரிய மோசமான நிலைக்கெல்லாம் போக மாட்டாங்க. அப்ப இந்த மாதிரி சூழ்நிலையில முதல்ல அவருடைய வளர்ப்பு மிக முக்கியமான விஷயம். அவரு ஒண்ணு அவங்க அப்பா அம்மா இவங்களை சரியா வளர்க்கவே இல்லை என்பது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம் சினிமா. இன்று இருக்கக்கூடிய வன்முறை கலந்த சினிமாக்கள் இன்று மிக அதிகமாக வெளிவருகிறது. அதில் புகழின் உச்சியில இருக்கக்கூடிய பல நடிகர்களே அந்த வன்முறைகளை நியாயப்படுத்துகின்ற மாதிரியான சில காட்சிகளை எல்லாம் சினிமாவில் எடுக்கும்போது, அந்த காட்சிகளை இந்த சிறு வயது பசங்க பார்க்கும்போது, இது மாதிரி நாம செஞ்சா என்ன, இவங்க எல்லாம் செய்யறாங்கல்ல என்று அந்த மனநிலை அவர்களுக்கு மாறும். அது சினிமா, அது பொய் என்று தெரியாது. தன் நிஜ வாழ்க்கையிலும் சினிமாவில் கண்ட அதே காட்சிகளை செய்வதற்கான மனதை
அது தூண்டும். அந்த வகையில் சினிமா ஒரு மிக முக்கியமான ஒரு பங்கு இதில் வகிக்கிறது. இனிமேல் சினிமா எடுக்கக்கூடியவர்கள், குறிப்பாக இயக்குனர்கள், இது போன்ற வன்முறை காட்சிகளை எல்லாம் தவிர்த்து விட்டு மிக அழகான சினிமாக்களை எடுப்பது மட்டுமே அடுத்த இளைய சமுதாயத்திற்கு நல்ல செய்தியாக இருக்கும். இது 2வது விஷயம். 3வது விஷயம், இன்று மிக சர்வ சாதாரணமாக இளைஞர்களுக்கு மத்தியிலே புழங்குகின்ற போதைப் பொருட்களுடைய பயன்பாடு மிக ரொம்ப சர்வசாதாரணமாக இன்று கிடைக்கிறது. இது முதலிலே கிடைக்கச் செய்யாமல் இருப்பதற்கு அரசு மட்டுமல்ல, சமூகத்திற்கும் இதற்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. அரசும் சமூகமும் இணைந்து இது போன்ற போதை மாதிரியான விஷயங்கள், பொருட்கள் யாருடைய கையிலும் கிடைக்காமல் இருப்பதற்கு, அதை முழுமையாக தடை செய்வதற்கு, அதிலே இருந்து மக்களை காப்பதற்கான எல்லா நடவடிக்கைகளும் எடுத்தால் மட்டும்தான் இது போன்ற தீமைகளிலே இருந்து நம் அடுத்த தலைமுறைகளை, சந்ததிகளை, இது மாதிரியான சிறுவர்களை நாம் காப்பாற்ற முடியும். இதுதான் அடிப்படையான விஷயம். இந்த பிரச்சனை நடக்கிறதுனால வந்து இப்ப என்ன சமூக ஊடகங்கள்ல போகுது அப்படின்னா, தமிழ்நாட்டுல வட மாநிலத்தவர்கள் வந்து பாதுகாப்பு கேள்விக்குறியா இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தி பரவலா போகுது. இன்னைக்கு காலையில வந்த தகவல் அடிப்படையில மணிப்பூர் முதல்வர் வந்து இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா, வெளி மாநிலத்தவரை வந்து இந்த மாரி அடக்குமுறை எல்லாம் நடத்துறாங்கன்னு சொல்லிட்டு, இந்த கருத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாடு வெளி மாநிலத்தவர்கள் வாழ தகுதியற்ற மாநிலமா? முதலாவதாக இந்த தாக்குதலை பொறுத்தவரைக்கும், அந்த சிறுவர்கள் நடந்து கொண்ட விதத்தை பொறுத்தவரைக்கும், இது தமிழ்நாடு, வடநாடு என்றெல்லாம் பார்க்கக்கூடாது. இது என்னை என்னை பொறுத்தவரை இது மிகப்பெரிய தவறு. அது யாரு செய்தாலும் தவறு, தவறுதான் என்கின்ற வகையில், இது தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, வடநாடாக இருந்தாலும் சரி, யாரு செய்தாலும் தவறு. முதலிலே இந்த பார்வை முதலே நம்ம இடத்துல போக வேண்டும். வடநாட்டுக்காரர்கள் பாதிக்கப்பட்டாலும் தப்பு தப்புதான், சொந்த மாநிலத்துக்காரர்கள் பாதிக்கப்பட்டாலும் தப்பு தப்புதான். ஆகவே வடமாநிலத்தவர்கள் என்ற அந்த மாதிரியான வேறுபாடு மாதிரியான பார்வைகளை எல்லாம் சற்று நாம் தள்ளி வைத்துவிட்டு, இந்த செயலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய விஷயத்தை தான் நாம் பார்க்க வேண்டும். இந்த அளவுக்கு மோசமாக இந்த சிறுவர்களுடைய மனநிலை ஏன் போனது என்பதுதான் நமக்கு கேள்வி. ஏனென்று கேட்டால், நாம் இன்று தமிழ்நாட்டில் இருக்கிறோம். நாமும் ஒரு நாள் வட மாநிலங்கள் போவோம். பல்வேறு தொழில் ரீதியாக, பல்வேறு அலுவல் ரீதியாக போவோம், வருவோம். நமக்கு வந்து நம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லோரும் ஒன்று. எல்லோரும் ஒரு சகோதரத்துவ வாஞ்சியில் வாழக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட நேரத்திலே இதில் தமிழ்நாடு, வடநாடு எல்லாம் பிரிக்காமல், பிரச்சனையினுடைய விஷயத்தை ஆழமாக புரிந்து கொண்டு, அதை களைவதற்கான முயற்சியில் தான் மக்களும், சமூகமும், அரசும் இதிலே நாம் ஈடுபட வேண்டும் என்பதுதான் சரியான பார்வையாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அரசும் வந்து காவல்துறை சம்பவத்துக்கு சரியான நடவடிக்கை எடுத்ததா நீங்க நினைக்கிறீங்களா? முதலாவதாக அந்த சிறுவர்கள் வந்து அந்த பாதிக்கப்பட்ட அந்த பையன், அந்த பையன் பேர் வந்து கே. சூரஜ், அந்த பையனுடைய பேரு. திருத்தணி ரயில் நிலையத்துக்கு பக்கத்துல யாரும் ஆள் அரவம் இல்லாத ஒரு பகுதியில வச்சுதான் அவங்க இந்த தாக்குதலே செய்யறாங்க. அந்த சமயத்திலே அந்த தாக்குதலை எதிர்கொள்ள முடியாமல் பையன் ரத்த வெள்ளத்தோடு வந்து கீழே கிடப்பதை அந்த பகுதியில் பயணித்த சில பயணிகள் பார்த்து உடனே காவல்துறைக்கு தகவல் சொன்ன உடனே காவல்துறை உடனே வந்தார்கள். அந்த பையனை மீட்டு கொண்டு மருத்துவமனையில் சேர்த்தது, சிகிச்சை பெற வைத்தது, இவையெல்லாம் மிக முக்கியமான வரவேற்கத்தக்க விஷயம். இது உடனடியாக செய்ய வேண்டிய இடத்திலிருந்து அதை காவல்துறை செய்தார்கள். மட்டுமல்ல, உடனே அந்த 4 சிறுவர்களையும் அவர்கள் கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்துவிட்டு அவர்கள் மீதான நடவடிக்கைக்கான, அந்த குற்றத்திற்கான காரண காரியங்களை எல்லாம் விசாரணை மேற்கொண்டு இப்போதும் அது விசாரணையில் தான் இருக்கிறது. இன்னும் அடுத்த கட்ட நகர்வில் தான் அந்த விஷயங்கள் தெரியும். துரிதமாக இந்த இடத்திலே காவல்துறை செயல்பட்டிருக்கிறது. ஆனால் குறிப்பாக சொல்லிக் கொள்வது என்னவென்று சொன்னால், இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்த பிறகு துரிதமாக செயல்படுவதை காட்டிலும், இது போன்ற சம்பவங்களை நடைபெறாமல் இருப்பதற்கான முன் நடவடிக்கைகளை செய்ய வேண்டும். அது குறிப்பாக இது ரயில்வே சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நடந்திருப்பதால் மத்திய அரசும் இதிலே கொஞ்சம் கவனம் செலுத்தி, யாரெல்லாம் ரயில் நிலையத்துக்கு வருகிறார்களோ அவர்களை மிக சரியான முறையிலே அவர்களை உள்ளே அனுமதிப்பதும், இது மாதிரியான ஆயுதங்கள், குறிப்பாக பட்டா, கத்தி, அருவா மாதிரியான விஷயங்களை எல்லாம் அதுவும் சிறுவர்கள் கொண்டு வருவதற்கெல்லாம் அனுமதிக்கின்ற மாதிரியான சூழ்நிலைகள் ரயில் நிலையங்களிலோ, பேருந்து நிலையங்களிலோ, பொதுமக்கள் அதிகமாக கூடுகின்ற இடங்களிலோ இருக்கக்கூடாது. அப்படியெல்லாம் இல்லாத நிலையை முதலிலே அரசு நடவடிக்கையாக எடுப்பார்களேயானால், இந்த மாதிரியான பிரச்சனைகளிலே இருந்து சமூகத்தை நாம் காப்பாற்ற முடியும். நீங்க ஆரம்பத்திலேயே சொன்னீங்க, திரைப்படம் இதுக்கு ஒரு காரணம்னு சொல்லிட்டு. சென்னை போன்ற நகரங்கள்ல பாத்தீங்கன்னா, இன்னைக்கு கானா பாடல் அப்படிங்கிற பேர்ல வந்து பாத்தீங்கன்னா, ரவுடிசத்தை ஊக்குவிக்கிற மாரியும், கஞ்சா பழக்கங்களை வந்து அவங்களுக்கு அடிக்ட் ஆகுற அளவு கூடிய பாடல் வரிகளை பாடக்கூடிய சூழல் இருக்கிறது.
அத வந்து இணையத்தில இன்னைக்கு பதிவேற்றுறாங்க. ஸோ இந்த மாரி விஷயங்களுக்காகத்தான் வந்து பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து ரீல்ஸ் மோகத்தினால அத வீடியோ எடுத்து தன்னுடைய Instagram, Facebookல போடுறாங்க. இந்த மாரி விஷயங்கள் நடக்காம இருக்க அரசு எந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் விதிச்சா நல்லா இருக்கும்? இல்ல இத முற்றிலும் தடை செய்யணுமா? நீங்க எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயங்கள? முதல்ல இந்த மாதிரியான அ கலை முதலிலே கலை ஒரு முக்கியமான விஷயம். நாம் கலைக்கு எதிரானவர்கள் அல்ல. ஆனால் அந்த கலை கூட மக்களுக்கு நன்மை பயக்கின்ற வகையிலே தான் அது இருக்க வேண்டுமே தவிர, இந்த மாதிரியான தீமைகளை பரப்புகின்ற வகைக்கு நாம் கலைகளை பயன்படுத்தக்கூடாது. குறிப்பாக அது எந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி, கலை மூலமாக சரியான நன்மையான விஷயங்களை மக்களிடத்திலே எடுத்துச் செல்ல முடியும். அதிலே கானா பாடல்கள் மிக மிக முக்கியமான கருத்துக்களை கொண்டு இருக்கக்கூடிய எத்தனையோ நல்ல நல்ல கானா பாடல்கள் எல்லாம் இருக்கிறது. அப்படிப்பட்ட பாடல்களை உருவாக்கி சமூகத்திற்கு நன்மைதான் பயக்க வேண்டுமே தவிர, அந்த கானா பாடல்களிலே வன்முறை, கலவரம், நம்முடைய இந்த சகோதரத்துவத்தை உடைக்கின்ற மாதிரியான வரிகளை கொண்ட வாக்கிய அமைப்புகள் எல்லாம் இருக்கவே கூடாது. அப்படியெல்லாம் இருந்தால் அதை கண்காணித்து உடனடியாகவே அதை தடை செய்து விட வேண்டும். அப்படிப்பட்ட காட்சிகளோ, வரிகளோ சமூகம் பார்க்கின்ற அளவிற்கு அதனை தடுக்கக்கூடிய வகையில் காவல்துறை செயல்பட வேண்டும் என்பதுதான் இதனுடைய நிலைப்பாடு. இறுதியா வந்து இந்த சம்பவத்த தொடர்ந்து இளைஞர்களுக்கும், பொதுமக்களுக்கும் நீங்க சொல்ல விரும்பும் செய்தி என்ன? இது மிக முக்கியமான கேள்வியாக பார்க்கிறோம். சமூகத்துல எந்த மாதிரியான ஒரு தீமைகள் நடந்தாலும் சரி, அதில் பெரும்பாலும் எல்லோருக்கும் பொறுப்புகள் இருக்கிறது. சில தவறுகள் நடந்த உடனே இதற்கு இவர்தான் பொறுப்பு, இதற்கு இவர்தான் பொறுப்பு என்று நம்முடைய பொறுப்பையும் கொஞ்சம் தட்டி கழித்து விடாமல், குறிப்பாக நம் வீட்டிலே வளர்ந்து வருகின்ற நம்முடைய இளைஞர்களை கொஞ்சம் தயவு செய்து பெற்றோர்கள் கொஞ்சம் கண்காணியுங்கள். நம் வீட்டு மகன், மகள்கள் எந்த மாதிரியான மனநிலையிலே அவர்கள் வளர்ந்து வருகிறார்கள். அவர்களிடத்திலே தீமைகள், சமூகத்தினுடைய இந்த மாதிரியான வன்முறை கலந்த போக்குகள் கொண்ட நிலையாக அவனிடம் இருக்கிறது என்று சொன்னால், அவனிடம் சரியாக பேசுங்கள். அவனை அணுகுங்கள். அவனோடு மனம் விட்டு பேசி, அவனுடைய அந்த தீமையான சிந்தனையிலிருந்து அவனை வெளியே கொண்டு வருவதற்கு உண்டான பணிகளிலே முதலிலே பெற்றோர்கள் ஈடுபட வேண்டும். 2வதாக சமூகமும் ஒரு பொது ஒழுங்கின் கீழே நாம் இருக்க வேண்டும். நமக்கும் அதிக பொறுப்புகள் இருக்கிறது. அது முழுமையாக சட்டத்தை பின்பற்றுகின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி. உதாரணத்துக்கு நாம் வாகனத்திலே பயணிக்கின்ற பொழுது, அல்லது பொது இடங்களிலே நாம் பயணிக்கின்ற பொழுது, ஒரு பொது ஒழுங்குகளை, விதிகளை சரியாக நாம் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பது 2வது விஷயம். அது மட்டுமல்ல, இந்த மாதிரியான ஏதேனும் பாதிப்புகள்லாம் வந்துச்சுன்னு சொன்னா, உடனே நாம் களமிறங்கி தேவையான நிவாரணங்களை செய்யக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். 3வதாக அரசு. இது மிக முக்கியமான விஷயம். அரசுக்குத்தான் மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. எந்த ஒரு தீமைகளும் நடக்கவே கூடாது என்பதற்காகத்தான் திட்டங்கள் வகுக்க வேண்டுமே தவிர, ஒரு படுபாதகமான நிகழ்வுகள் நடந்ததற்கு பிறகு அந்த நடவடிக்கை, இந்த நடவடிக்கை என்று பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆகவே அரசு முன்கூட்டியே எந்த மாதிரியான கொலை, கொள்ளை, வழிப்பறி மாதிரியான எந்த விஷயங்கள் இருந்தாலும் சரி, அதையும் கடந்து இந்த மாதிரியான போதை வஸ்துக்கள் மிக சர்வ சாதாரணமாக மக்களிடத்திலே கிடைக்கச் செய்கின்ற வகையில் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் சரி, இதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டிய மிக முக்கிய பொறுப்பிலே அரசு இருக்கிறது. அரசு இதை முழுமையாக சரியாக கையாண்டு தடை செய்யுமேயானால் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு நன்மையான மாற்றங்கள் கிடைக்கும். மக்கள் எந்த விதமான அச்சமும் இல்லாமல் பயணிப்பதற்கு மிக போதுமானதாக இருக்கும். அந்த வகையிலே பெற்றோர்கள், மகன்கள், இளைஞர்கள், சமூகம், அரசு மூவருமாக இணைந்து இந்த பணியை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப நன்றி. பல்வேறு கேள்விக்கு ரொம்ப அழகாக பதிலளிச்சீங்க. இன்னொரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம். வணக்கம். மிக்க நன்றி. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.